வணக்கம் நண்பர்களே, நான் விவேகானந்தன். இன்றைக்கி இந்தியாவில் ஸ்டார்ட் அப்ஸ் பற்றி நீங்கள் என்ன கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா, ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப்ஸ் இன்றைக்கி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு ஃபண்டிங் பிரச்சனை இருக்குது, ரிசோர்ஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு நிறையா கவர்மெண்ட் லெஜிஸ்லேஷன் லாஸ் இதிலெல்லாம் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வராங்க அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டுகிட்டே இருக்குது. ஆனால் அது ஒரு வகையில் உண்மையாக இருந்தாலும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டார்ட் அப்ஸோட எனர்ஜி லெவல்ஸ், இந்த அவங்களுக்கான அந்த ஸ்பிரிட்ஸ், அனிமல் ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது அவங்களுக்கு குறைவே இல்லை. அவங்களுடைய உற்சாகமாக தான் இன்னும் வேலை செஞ்சுட்ருக்காங்க, இன்னும் முனைப்போடு செயல்பட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பகுதியில் நம்ம இன்றைக்கி என்ன அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார்ட் அப்ஸ் இன்றைக்கி ரெண்டு விதமாக செயல்பட்டுருக்காங்க. ஒரு பக்கம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமுதாயத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் என்ன, அந்த பிரச்சனையெல்லாம் நம்ம சால்வ் பண்ணலாம், அது மூலமாக ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு பிஸ்னஸை நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சில ஸ்டார்ட் அப்ஸ் ஸ்மார்ட்டாக எப்படி யோசிக்கிறாங்கன்னா, அப்போ எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ், ஆல்ரெடி இருக்கிற பிஸ்னஸ்லேயே நம்ம எல்லா பிரச்சனைகளையும் நம்ம தீர்த்துட்டோமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இன்னும் கிடையாது. இதுவே இன்னும் பெட்டரான ஒரு ப்ராடக்டாக கொடுக்கலாம், பெட்டரான ஒரு சர்வீஸாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுருக்காங்க. அதுக்கான உதாரணம் இப்போ நான் சொல்கிறேன். இன்றைக்கி காஃபி குடிக்கிறது அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா, வீட்டை விட்டு வெளியில் ஒரு பிஸ்னஸாக வெளியில் நம்ம காஃபி குடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸில் இருக்குது. எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்தியாவில் காஃபி ஃபஸ்ட்டு குடிக்கிற மக்களுடைய எண்ணிக்கையே அதிகமாகிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்தியா ஒரு டீ ட்ரிங்கிங் நேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி மக்கள் காஃபி அதிகமாக குடிக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக தென்னிந்தியாவில் இந்த ஃபில்டர் காஃபி அப்படிங்கிறது அவ்வளோ ஃபேமஸான ஒரு விஷயம். பட் கமிங் பேக் டு த பாயிண்ட், எப்படி காஃபி எக்ஸ்ட்ரீம்ஸில் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஸ்டார் பக்ஸ், காஃபி டே மாதிரியான நிறுவனங்கள் காஃபியை ப்ரீமியம் ப்ரைஸஸில் கொடுத்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான காஃபி கடைகள் இருக்குது. நம்ம ட்ராவலிங் பண்ணும்போது ரோட் சைடில் ரெண்டு பக்கம் பார்க்கலாம், ஊருக்குள்ளேயும் நம்ம பார்க்கலாம். இவங்க காஃபியை சீப்பராக ஒரு எக்கனாமிக்கல் ப்ரைஸஸில் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி சின்ன கடைகள் அவங்க காஃபி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அவங்களால கொடுக்க முடியாது. இன்னொரு பக்கம் இந்த பெரிய கடைகள் ப்ரீமியமாக சார்ஜ் பண்ணுற கடைகள் எக்ஸ்பீரியன்ஸேவே வித்துட்ருக்காங்க, அதுக்கே சார்ஜ் பண்ணி அதுக்கு வித்துட்ருக்காங்க. அப்போது இவ்வளவுதான காஃபிக்கான இடம் இந்தியாவில் அப்படின்னா அதுதான் கிடையாது. இதுக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறத சில ஸ்டார்ட் அப்ஸ் நிறுவனங்கள் கவனிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு ப்ளூ டொக்காய், அதுக்கப்புறம் தேர்ட் வேவ் காஃபி, அதுக்கப்புறம் அபி காஃபி, ஏபி காஃபி, இந்த மாதிரியான நிறுவனங்கள், காஃபி ஷாப்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்க எக்ஸ்பீரியன்ஸையே ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி டீசெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்போம், அதே மாதிரி ப்ரைஸ் பாயிண்ட்ஸ், பல்வேறு ப்ரைஸ் பாயிண்ட்ஸை கொடுப்போம். ஏன் இந்த எக்ஸ்ட்ரீம்ஸில் தான் இருக்கணுமோ, இதுக்கு இடையில் நம்ம டீசெண்டாகவும் சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய வெற்றிகளை குவித்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இது காஃபிக்கு மட்டும் கிடையாது, டீலேயும் இந்த பிரச்சனை இருக்குது. இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸில் இல்லாமல் நடுவில் சில நிறுவனங்கள், சாயோஸ், சாய் கிங், அதுக்கப்புறம் நம்ம கஃபே, டீ டைம், டீ பாய், இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் அவங்களும் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் கிரியேட் பண்ணுறாங்க. பல்வேறு ப்ரைஸ் பாயிண்ட்ஸ்லையும் கொடுத்து அவங்களும் வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் எப்போவுமே ஒரு புதுசாக ஒரு பிரச்சனையை தான் நம்ம தீர்த்து அதுலேருந்து பிஸ்னஸை பில்ட் பண்ணுங்கிறது கிடையாது. ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்ருக்க சர்வீஸ்லேயும் நிறைய கேப்ஸ் இருக்கும். அதை சரி பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரிலேட்டிவ்லி ஈஸி, பட் அதுவும் கடினம் தான். அந்த மாதிரி சில விஷயங்களை இப்போ சமீபத்திய ஸ்டார்ட் அப்ஸ் நிறையா செஞ்சுட்ருக்காங்க. அதற்கான உதாரணங்கள் தான் நம்ம இப்போ சொன்னோம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.